மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 தமிழகத்தில் வெளியான சூப்பர் குட் நியூஸ். ரெடியா இருங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர். அதனைப் போலவே புதிய ரேஷன் கார்டு அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டதால் ஒரு சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதியான நபர்களுக்கு ஜூலை மாதம் முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிகிறது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே 15ஆம் தேதி குடும்பத் தலைவரோட வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துட்டு வர விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவங்க இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவங்க ரிஜெக்ட் ஆனவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே அப்ளை பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க. அது மாதிரியே நியூ ரேஷன் கார்டு வந்து அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுனால அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலாவதி ஆயிடுது. அதனால் அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருந்துக்கோங்க. அதாவது ஜூலை முதல் வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வழங்கலாம், உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் இதுக்கான ப்ராசஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.